நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? வளர்பிறை சஷ்டி. யாரை வழிபடலாம்? முருகரை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கையும் உயர் பொறுப்புகளையும் அடைய முடியும். இன்று உங்களுக்கு முன்னேற்றமா தடையா? பார்க்கலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் போட்டிகள் உண்டாகும். வரவுகளில் தாமதம் ஏற்படும். அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். வெளியூர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வு உண்டாகும். ரிஷப ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் மேம்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். வாழ்க்கை துணைவர் வழியில் அனுசரித்து செல்லவும். சகோதரர் வகையில் ஆதரவு ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் புதுவிதமான சூழல் ஏற்படும். திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கடக ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் துணையாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கிய இன்னல்கள் விலகும். சிம்ம ராசி அன்பர்களே, அரசு சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும். உறவுகள் மத்தியில் செல்வாக்குகள் மேம்படும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் ஏற்படும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். கலை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். நண்பர்கள் வழியில் மாற்றமான சூழல் உண்டாகும். புதிய முயற்சிகளுக்கு வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் தீர்வு காண்பீர்கள். சிறுதூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் கிடைக்கும். உத்தியோக செயல்களில் துரிதம் உண்டாகும். மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். வேலையாட்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுகள் வேண்டும். திடீர் மாற்றங்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். கடன் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும். இறை பணிகளில் மதிப்பு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணம் சென்று வருவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தாமதம் குறையும். கும்பராசி அன்பர்களே, புதிய நபர்களால் மாற்றமான சூழல் அமையும். உறவினர்களின் வழியில் சுபிக்ஷம் ஏற்படும். சொந்த ஊர் பயண வாய்ப்புகள் கைகூடும். மருத்துவ துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். விவேகமான செயல்பாடுகள் மதிப்பை மேம்படுத்தும். எதிலும் அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும்.